அக்டோபர் 20, 2025 இன்றைய உலகம் முழுவதிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைச்சுவையான மற்றும் வினோதமான செய்திகளின் தொகுப்பு இதோ. அமெரிக்காவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டின் செல்ஃப் செக்அவுட் இயந்திரம் தவறுதலாக ஒரு வாடிக்கையாளரிடம் ஒரு வாழைப்பழத்திற்காக $10,000 வசூலித்தது. இதனால் இணையத்தில் பெரும் சர்ச்சை எழுந்தது. மக்கள் இதை தங்கப் பழம் மற்றும் பழங்களின் நீண்ட வெளியேற்றம் என நகைச்சுவையாக குறிப்பிட்டனர். பெங்களூருவில் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு வைரலானது. அதில் சாலைகளில் குழியில்லாத பகுதி வெறும் 2% தான் என்று கூறியிருந்தது. இதனால் மழைக்காலம் மற்றும் நகர திட்டமிடல் பற்றிய சேட் மீம்கள் வெள்ளம் போல் பாய்ந்தன. மும்பை போலீசார் 800 திருடப்பட்ட மொபைல் போன்களை உரிமையாளர்களுக்கு திருப்பி அளித்து அதற்கு தீபாவளி ஸ்பெஷல் ரிட்டர்ன் கிஃப்ட் என்று பெயர் வைத்தனர். இதனால் இணையம் மகிழ்ச்சி அடைந்து எமோஜி மழையுடன் பாராட்டுக்கள் வழங்கியது. தொழில்நுட்பமும் இணைய வேடிக்கைகளும். கூகுள் நிறுவனத்தின் CEO திரு சுந்தர் பிச்சை தனது தீபாவளி வாழ்த்தில், எங்கள் குழுவில் வெற்றிக்கு பிறகு பரிமாறப்படும் ஒரே இனிப்பு பர்ஃபி தான் என்று நகைச்சுவையாக கூறினார். இதனால் டெக் கூட்டல் சர்க்கரை மீம்கள் வெடித்தன. ஜெமினி நானோ வாழை என்ற புதிய AI வைரல் ட்ரெண்ட் எக்ஸ் முன்பு ட்விட்டர் தளத்தில் பரவி வருகிறது. இதில் பயனர்கள் தங்களை வாழைப்பழமாக வரைய AI படங்கள் உருவாக்கி தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். விலங்குகள் மற்றும் தினசரி நகைச்சுவை. அன்யூஷுவல் நியூஸ் அக்டோபர் 2025 வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஒரு பூனை தனது அயலவரின் முழு பூசணிக்காய் சேகரத்தையும் திருடிச் சென்றது. இதனால் அந்த பூனைக்கு பம்ப்கின் லூட்டர் என்ற பெயர் செல்லமாக சூட்டப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் நடைபெற்ற உலகின் மிகப்பெரிய ஹாலோவீன் நாய் ஊர்வலத்தில் நாய்கள் பேய் டாக்கோஸ், வம்பயர், ஷிட்சு மற்றும் வேர் வுல்ஃப் கார்கி வேடங்களில் கலக்கின. இதில் வேர் வுல்ஃப் கார்கி செய்தியாளர்களை சிரிப்பால் திணற வைத்தது. இன்றைய நகைச்சுவை. ஹாலோவின் காலத்தில் ஒரு பேய் உங்கள் ஃப்ரிட்ஜ் கதவை தட்டினால் பயப்படாதீர்கள், அது வெறும் குளிர்ந்து கொள்ளத்தான் வந்தது. அதாவது தன் உடலை குளிர்வித்து கொள்ளத்தான் அந்த பேய் வந்ததாக குறிப்பிட்டுள்ளனர்.